பைபிள் கிஸ் தமிழ் யோவான் அதிகாரம் 11. கேள்வி 1. மரியாளின் சகோதரி யார்? பதில் மார்த்தாள். கேள்வி 2. மரியாள் மார்த்தாளின் சகோதரன் யார்? பதில் லாசரு. கேள்வி 3. லாசரு எந்த கிராமத்திலுள்ளவன்? பதில் பெத்தானியா. கேள்வி 4. கர்த்தருடைய பாதங்களை தலைமயிரால் துடைத்தவள் யார்? பதில் மரியாள். கேள்வி 5. இந்த வியாதி எதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார்? பதில் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு. கேள்வி 6. தாம் இருந்த இடத்திலே இயேசு பின்னும் எத்தனை நாள் தங்கினார்? பதில் 2 நாள். கேள்வி 7. யார் நித்திரை அடைந்திருக்கிறான் என்று இயேசு சொன்னார்? பதில் நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. கேள்வி 8. அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றது யார்? பதில் தீத்திமு என்னப்பட்ட தோமா. கேள்வி 9. இயேசு வந்தபோது லாசருவை கல்லறையில் வைக்கப்பட்டு எத்தனை நாளாயிற்று? பதில் 4 நாளாயிற்று. கேள்வி 10. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் எத்தனை மைல் தூரத்தில் இருந்தது? பதில் 2 மைல். கேள்வி 11. இயேசு வருகிறார் என்று யார் கேள்விப்பட்டது? பதில் மார்த்தாள். கேள்வி 12. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறவர் யார்? பதில் இயேசு. கேள்வி 13. இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் டேஷ் பிழைப்பான். கேள்வி 14. இயேசுவின் பாதத்தில் விழுந்தது யார்? பதில் மரியாள். கேள்வி 15. இயேசு எதிலே கலங்கி துயரம் அடைந்தார்? பதில் ஆவியிலே. கேள்வி 16. இயேசு டேஸ் விட்டார்? பதில் கண்ணீர். கேள்வி 17. ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றவள் யார்? பதில் மார்த்தாள். கேள்வி 18. நீ விசுவாசித்தால் யாருடைய மகிமையை காண்பாய்? பதில் தேவனுடைய. கேள்வி 19. லாசருவே, வெளியே வா என்று எப்படி கூப்பிட்டார்? பதில் உரத்த சத்தமாய். கேள்வி 20. லாசருவின் கால்களும் கைகளும் எதனால் கட்டப்பட்டிருந்தது? பதில் பிரேத சேலைகளினால். கேள்வி 21. அவர்களில் சிலர் இயேசு செய்தவைகளை யாருக்கு அறிவித்தார்கள்?
பதில் பரிசேயருக்கு. கேள்வி 22. யார் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள்? பதில் ரோமர். கேள்வி 23. அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் யார்? பதில் காய்பா. கேள்வி 24. அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு எங்கே போனார்கள்? பதில் எருசலேமுக்கு. கேள்வி 25. இயேசுவை பிடிக்கும்படி யோசித்தது யார்? பதில் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.